மீனாட்சியோட நிலைமைய பாத்தியாயா? முன்னெல்லாம் காலேஜை கட்டஸ்ட் வீட்டுக்கு போவாப்புல, இப்ப வீட்டை கட்டஸ்ட் நம்மள பார்க்க வராப்புல. அவன் சொல்றது கரெக்ட் மாப்ள. ஒழுங்கா அப்பவே படிச்சு பார்த்திருந்தா இந்த நிலைமை நமக்கு தேவையா? நானே அவசரமா போய் ஒரு உசுர காப்பாத்த போறேன்னு அடிச்சு விட்டு வந்திருக்கேன். நீங்க வேற ஏன் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மை தெரிஞ்சு மீனாட்சி உன்னை அடிச்சானு வச்சுக்க, அப்புறம் உன் உசுர காப்பாத்த நாங்க 2 பேரும் தான் வரணும். அப்புறம் தான் தெரியும். யாரியா? என்ன மனோ எந்த நேரத்துல கால் பண்றான்? இந்த மீனாட்சி தான் மனம் சொல்லியிருப்பா. எடுக்க கூடாதுரா, எடுக்கவே கூடாது. சொல்லு மாப்ள. என்ன மாப்ள, வீட்டுல இருந்து அழைப்பா? போய் படிக்கிற வேலைய பாரியா. நம்ம எல்லாம் எப்படா நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருக்கோம்? கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து இதெல்லாம் புது வழக்கமா இருக்கு. கண்டிஷனுக்கு மேல கண்டிஷன். லேட்டா வந்தா கதவை திறக்க மாட்டேன்னு மிரட்டுறா. நாமே நேத்துக்கெல்லாம் பயப்படுறா. செவ்வர ஏறி குதிச்சு உள்ள போயிட மாட்டோம். ஐயோ, நிலம புரியாம போன் எடுக்க மாட்டேங்கிறானே. அவ என்னதான் ரூல்ஸ் எல்லாம் போட்டாலும் நல்லதான் மாப்ள போயிட்டு இருக்கு. ஹலோ, போனை கட் பண்றானா? நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறேன், உனக்கு தெரியாதா? டேய் ஜீவா, அதை விட முக்கியமான விஷயம்டா. என்ன? டேய், பாண்டிய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கடா. என்னடா சொல்ற? சீட்டு இது விளையாடி சிக்கிட்டேனா? சீட்டு விளையாட்டு எல்லாம் இல்லடா. அப்புறம் நீ வச்ச அந்த ஷூட்டிங் நோட்டாலடா. என்னடா சொல்ற? அதெல்லாம் நேர்ல சொல்றேன், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா. மனு, நீ ஒண்ணும் வளரிடாத, நாங்க உடனே வரேன். ஏய், என்னையாச்சு? என்னையாச்சு சொல்லியா? வந்து சொல்றேன் மாப்ள. என்னடா சொல்லாமலாம் போறா? மாப்ள எங்க போறீங்க? வந்து சொல்றியா? பாண்டி, பாண்டி, பாண்டி. என்னையா, உன்னை யாராவது அடிச்சாங்க? ஆமா அப்பா, இங்க பாருங்க, இங்க என்னால முடியல அப்பா. இரியா, இரு, நீ பயப்படாத, அதான் நான் வந்துட்டேன்ல. டேய் பாண்டி, ரொம்ப அடிச்சிட்டாங்களாடா? ஆமாண்டா. மா, யாருமா நீங்க? அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க இங்க. ஒரு நிமிஷம் இருடா. அப்பதா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பதா என் பேரனை போட்டு அடிச்சு வச்சிருக்கியா? யாரு உங்க பேரன்? அந்த கள்ள நோட்டு அடிக்கிறவனா? இத பாருங்க, என் பேரன் அப்படியெல்லாம் எந்த தப்பு பண்றவன் இல்ல. சார், ஆமா சார், அவன் என் அண்ணன் தான் சார். அவன் எந்த தப்பும் பண்ணல சார். தப்பு பண்ணாமையா புடிச்சிட்டு வந்து வச்சிருக்கோம்? நகை கடையில போய் கள்ள நோட்டை கொடுத்து நகை வாங்கியிருக்கான். அதுக்கான எல்லா எவிடன்ஸ் இருக்கு. அதுக்கு உடனே அவன் கள்ள நோட்டை அடிச்சிட்டான்னு சொல்லுவீங்களா? என்ன ஏதுன்னு விசாரிக்காம எதுக்கு அவன் மேல கை வச்சிய? என்னம்மா ஸ்டேஷன்ல வந்து இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன உங்க வீடா? நாங்க என்ன தியாகியவா உள்ள வச்சிருக்கோம்? கள்ள நோட்டு கொடுத்து ஏமாத்த பார்த்த ஒரு ஃப்ராடு அக்யூஸ்ட். அதான் சொல்றேன்ல, அவன் எந்த தப்பும் செய்யலன்னு. அந்த பணம் எப்படி மாறிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த கதெல்லாம் இங்க வேணாமா, எவிடன்ஸோட மாட்டிருக்கான். காலையில கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம், எதுவும் இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கிங்க. ஐயோ, அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுங்க. அவன் ஏன் பேரன், அவன் ஒரு பாவமும் அறியாதவன். அவனை வெளியே விடுங்க. அவன் அப்பதான் நீங்க தானே? அவன் நீங்க தான் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னு சொல்றான். அப்படி பார்த்தா உங்களை தான் தூக்கி உள்ள வச்சிருக்கணும். சார் சார் சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? என் அப்பத்தாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இவங்க தானே பணத்தை கொடுத்துருக்காங்க. என்ன குடும்பமே சேர்ந்து கள்ள நோட்டு அடிக்கிறீங்களா? இன்னும் எத்தனை இடத்துல இந்த மாதிரி ஏமாத்திருக்கீங்க? சார், அப்படிலாம் எதுவும் இல்ல சார். அப்பத்தாக்கு வேற யாரும் கொடுத்த பணம் தான் சார். அப்ப யாரு கொடுத்தான்னு சொல்லுங்க. என்னம்மா அமைதியா இருக்கீங்க? உங்ககிட்ட பணத்தை கொடுத்த ஆளை கையை காட்டுங்க. உங்க பேரனை அனுப்பலாமா வேணாமான்னு பாக்குறேன். அது வரைக்கும் இங்கே நின்னு கத்திக்கிட்டே இருக்காதீங்க. அப்புறம் உங்களையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மனோவா, சரி அப்பா.
அப்பதா எனக்கு பயமா இருக்கு அப்பதா. கன்ஃபார்மா ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்றாங்க. என் ஃபியூச்சரே போயிடும் அப்பதா. பயப்படாதடா, அப்படியெல்லாம் நான் உன்னை விட்டுற மாட்டேன். இவங்க யார் பணம் கொடுத்தாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த வாசுதேவன் தான் கொடுத்தான்னு சொல்லிட வேண்டியதானே அப்பதா? ஏய், நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன், வந்துருவாரு. நீ எதுவும் புரியாமல்ல பேசக்கூடாது. ஐயா, நான் தான் என் பேரனுக்கு பணம் கொடுத்தேன். ஆனா எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் தான் கொடுத்தாரு. அவருக்கு நான் போன் பண்ணிருக்கேன், அவர் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் வரட்டும், பேசிக்கலாம். அது வரைக்கும் சத்தம் போடாம அங்க போய் உட்காருங்க. அப்பதா கவுன்சிலர் இன்னும் வரல. நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? அந்த வாசுதேவன் வரும்போது இவன் இங்க இருக்க கூடாது. அதெல்லாம் வேணாம், நான் பேசிட்டேன், எல்லாம் கூடி சீக்கிரம் முடிஞ்சிடும். டேய், எனக்கு தலை வலிக்குது, போய் டீ வாங்கிட்டு வா போ. டீயா? அப்பதா சுத்து வட்டாரத்துல டீ கடை எதுவும் இல்ல. எங்க இருக்கோ அங்க போய் பார்த்து வாங்கிட்டு வா, போடா. சரி அப்பதா.